Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். கண்டாரா சாப்டர் 1 இந்த படத்தை பற்றி நான் ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பர்சனலாக எப்போயாவது மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சதுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹக் ஹிம். பிச்சு உதறிட்டாப்பில் ஆக்சுவலாக அது ஆக்டிங் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மறந்துடுவீங்க. முக்கியமாக இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸில் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக இல்லை, இந்தியாவில் இப்போ வரலும் பண்ண விஎஃப்எக்ஸ் விஷயங்களில் இந்த கண்டாரா அப்படின்ற ஒரு மூவி, ஐ எம் சாரி இஃப் ஐ எம் ப்ரொனவுன்சிங் இட் ராங், காந்தாரா ஆர் கண்டாரா எனக்கு அது கரெக்டாக தெரியல, ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண டீமுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டுங்க. சரி, படத்தை பற்றி பேசிடலாம். நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபுங்க, இந்த படம் என்ன மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு போகணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்க, இது ஒரு டிவைன், ஒரு 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 காடு கடவுள். இது ஆக்சுவலாக என்னென்னா கம்ப்ளீட்லி ஒரிஜின் ஃப்ரம் கர்நாடகா. கன்னடா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்னும் புரியும். ஸோ இப்போ இது 3 லாங்குவேஜஸ் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. நான் தமிழில் தான் பார்த்தேன். நான் நல்ல தேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, சம்திங் ஏதோ போயிட்டே இருக்குது, காட்டுவாசிங்க ராஜாக்கள் அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. அண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இந்த எலிவேஷனே ஸ்டார்ட் ஆகும். முக்கியமாக இன்டர்மிஷன் கிட்ட ஒரு புலியோட ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி படத்தோட இன்ட்ரோங்க, அதான் சொல்கிறேன், விஎஃப்எக்ஸ் அட் இட் ஃபைனஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த காமெடி எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மேபி தமிழ் டப்பிங்கில் பார்த்ததால கொஞ்சம் அது கடுப்பாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது. இன்டர்மிஷனில் ஒரு சரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட போர் அடிக்காது படம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டைரெக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காருங்க. எனக்கு என்னென்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும். கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு வேறு லெவலுக்கு போகுது. ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ், கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த காண்டாரா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவலான ஒரு ஹைட்ஸுக்கு போகும். இது நான் பொறாமையிலாம் நான் சொல்லவே இல்லை. அண்ட் ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட். இந்த என்டையர் படத்தில் அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் பிச்சு உதறிட்டாப்புல ஆக்டிங்கில். கிளைமேக்ஸ் போர்ஷனுங்க, என்னையே அறியாமல் எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருதுன்னா நீங்கள் பார்த்துங்க. கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் முன்னாடி கேமரா இருக்குன்னே மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை உண்மையாகவே சாமி உள்ளே பூந்துச்சான்னு தெரியலங்க. லிட்ரலி வாழ்ந்துருக்காரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே இதில் எனக்கு தெரியவே இல்லைங்க. செகண்ட் ஆஃப் இருக்கு பாருங்கள் இந்த படத்தில். மேன், இது நான் சொல்கிறத விட தயவு செய்து இந்த ஆன்லைனில் பார்க்குறது, டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. சில படங்கள் தேட்டரில் பார்க்கணும். அண்டு ஹாலிவுட்டுன்றீங்க, சரி ஹாலிவுட்டில் நல்லா தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? ஒரு டிவைனான ஒரு விஷயத்த, நான் ஒரு வேறு ரிலீஜியன், என் பக்கத்தில் உட்கார்றவங்க வேறு ரிலீஜனாக இருப்பாங்க, என் ஆப்போசிட்டில் உட்கார்றவங்க வேறு ரிலீஜனாக இருப்பாங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது, டிவைன் பவர். அது அந்த செகண்ட் ஹாஃபில் எனக்கு தெரிஞ்ச அது நடிப்பே கிடையாதுங்க, உண்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அந்த கிளைமேக்ஸில் அடுத்த சாப்டர் வரப்போதா இல்லையா அப்படின்றதுக்கான விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். காந்தாரா சாப்டர் 1 அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா சரியான ஹிட்டு. செகண்ட் பார்ட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ரேஞ்சில் வச்சுட்டே போங்க, தப்பே கிடையாது இந்த படத்துக்கு. செல்யூட் டு த என்டையர் டீம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது நிறைய டெத்துலாம் கூட ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகுதுன்னா, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு டெடிகேஷனாக தான் கண்டிப்பாக அது இருக்கும். நானும் சில இந்த ப்ரெஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன், ப்ரீமியர் ஷோலாம் போட்டு ரிஷப் ஷெட்டி அவங்க ஒய்ஃப்லாம் அழுதுட்டு பயங்கரமாக பண்ணாங்க. அப்பா என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு. பட் லிட்ரலி இப்படி ஒரு விஷயத்தை புல் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வரதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ப்ராப்பரான டெக்னிக்கல் டீம், ப்ராப்பரான க்ரூ, ஒரு பயங்கரமான சப்போர்ட். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. அண்டு அடித்து சொல்கிற, காந்தாரா சாப்டர் 1 இஸ் ஏ
பிளாக் பஸ்டர், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தேட்டரில் போய் பாருங்கள். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.